Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜயை வரவேற்க கோவை விமான நிலையத்தில் தவேக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். தவேக தலைவர் விஜயை வரவேற்பதற்காக விமான நிலைய வாயிலில் தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பூத் கமிட்டி கூட்டத்திற்காக கோவைக்கு இன்று செல்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சென்னையிலிருந்து 11 மணிக்கு புறப்பட்டு கோவைக்கு விமானத்தில் செல்லும் விஜயை வரவேற்க தவேக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் கோவை சரவணம்பட்டி அடுத்து இருக்கக்கூடிய குறும்பபாளையம் பகுதியில் தனியார் கல்லூரி வளாகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பூத் கமிட்டி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று காலை 11 மணி 10 நிமிடத்திற்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு வருகிறார் நடிகர் விஜய். இதையடுத்து இன்று காலை முதலே அவரை வரவேற்பதற்காக அவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் ஏராளமானோர் கோவை விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில அவர் காலை 10 மணிக்கு சென்னையில் புறப்பட்டு 11:10 மணி அளவில் வந்து கோவை விமான நிலையம் வந்திருக்கிறார். கோவை விமான நிலையத்திலிருந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு அவரை கார் மூலமாக நீலாம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். அங்கிருந்து பிற்பகல் 3:30 மணிக்குத்தான் அவர் அங்கிருந்து குறும்பபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரங்கிற்கு செல்கிறார். சுமார் 3 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. முதற்கட்டமாக இன்றும், இரண்டாவது கட்டமாக நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில காலை முதலே தொடர்ந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கோவை விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் ஒரு காலை 6 மணி முதலே அவர்கள் வர தொடங்கியுள்ள நிலையில கூட்டமானது ஏராளமானோர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்புக்காக காவல்துறையினரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர் செல்லும் வழிநெடுகிலும் இந்த சிறப்பான ஒரு வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.